ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ்லாம் ஸ்பெஷல் ஹாய். அப்படியே ஷவர்ல தலையை காமிச்சிட்டு மாதிரி வேர்க்குது இல்லை, சாரி. அழகா இன்னைக்கு நான் பூஜை பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. வீட்லயே திருப்தியா நல்லபடியா சாமி கும்பிடணும்னு நினைச்சேன். ஸோ வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணி நீட்டா இருக்குதா, அழகா நான் எல்லாத்தையும் சூப்பரா ரெடி பண்ணி வச்சு கேண்டில்லாம் ஏற்றி இந்த மாதிரி ஃபவுண்டன் எல்லாம் ஆன் பண்ணி இங்க வந்து வாசனைக்காக ஒரு அழகான ஒரு கேண்டிலும் ஏற்றி வச்சிருக்கேன். நம்மளுடைய விநாயகர் இருக்காருல்ல, நம்ம சொந்த வீட்டுல இருந்து வச்சிருக்கக்கூடிய விநாயகர், அங்க வந்து விநாயகர் உருளையும் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்சென்ஸ் ஃபவுண்டனும் வச்சிருக்கேன். அது ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அதுக்கு நேரா பூஜை இருக்கும். விநாயகர் நேரா பூஜை அறைய பார்த்த மாதிரி இருப்பாரு. பூஜையும் பண்ணி முடிச்சிட்டோம். நான் உங்களுக்கு தம்ப்நெயில்ல காமிச்ச மாதிரியே இவருக்கு ஒரு மினி ஹோம் டூர் மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைச்சேன். கொஞ்சம் எப்படி இருக்கும் நேச்சுரலா உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். இப்போ நம்ம வீடு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, உள்ள நுழைஞ்சோடனே இந்த மாதிரி இருக்கா. வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணி நாங்க டீக்ளர் பண்றோமா. அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம டைனிங் ஏரியா, அப்படியே லாங் ஹால் கம் லிவிங் ரூம் கம் டைனிங் ஏரியா. இங்க வந்து பாத்தீங்கன்னா பழக்கூட வச்சிருக்கோம். அந்த வாழைப்பழமும் மாம்பழமும் இருக்கு. பெருசா ஃபேன்சியா நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் இல்ல. இங்க கொஞ்சம் கொஞ்சம் எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. டைனிங் டேபிள் மேல இருந்த கிளாத் பெட்ஸ் எல்லாமே நான் எடுத்து போட்டு வச்சுட்டேன். இங்க நம்மளோட ஃப்ரிட்ஜ் இருக்கு, பால்கனி இருக்கு. பச்சை பசேல்னு காலையில பாக்குறேன்ல நான் இந்த மாதிரி பால்கனி உங்களுக்கு காமிச்சிருக்கேன்ல. நைட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா லைட்டிங்கோட இருக்கும், ஜகஜோதியா இருக்கும். அப்படியே இருட்டாவே இருக்காது, அப்படியே மினு 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 லைட் முழுக்க எரிஞ்சிட்டு இருக்கும். அழகா இருக்கும். நிறைய ஹைரைஸ் பில்டிங் இந்த பக்கம் இருக்குது. என்ன இந்த பால்கனில ஒரு பெரிய ஊஞ்சல் போட்டு வச்சிருந்தோம். அந்த உட்காந்து விளையாடிட்டு இருக்கோம். இப்போ அது எல்லாமே எம்டியா இருக்கு. சொந்த வீட்டுக்கு போயிடுச்சு. சொந்த வீட்டுல பெரிய ட்ரெடிஷனல் ஊஞ்சல் போட்டோம். நம்ம ஆப்பிள் ட்ரீ உங்களுக்கு தெரியும், நம்ம சொந்த வீட்டுல இருந்து வச்சிருக்கக்கூடிய ஆப்பிள் ட்ரீ லக்கின்னு சொல்லுவாங்க. அதனால நான் வந்து இங்க வச்சிருக்கேன். சிஸ்டம் ரூம் இன்னைக்குதான் யாரை கட்டிக்கிட்டு இருந்தோம். அதாவது ஜியோட ஒர்க் ஏரியா இருக்குல்ல, சர்வினோட ஸ்டடி ரூம்னு ஒரு ரூம் இருக்கும். ஜி வந்து ஒர்க் பண்றாங்கன்னு சொன்னல, அந்த ரூம் தான். ஸோ இந்த சிஸ்டம் வந்து இந்த சைடு இருந்தது. இன்னைக்கு வந்து இந்த சிஸ்டம் இந்த சைடு போட்டேன். ஏன்னா இந்த சேர் லைனா இருக்கும்போது கதவு திறக்கும் டொங் டொங்னு அடிக்குது. ஏன்னா இது குட்டி ரூம். ஒர்க் ஏரியாக்காகனே ஜிக்கு 2 சிஸ்டம் பக்கத்துல இருக்கும். ரெண்டுமே நெட்வொர்க் கனெக்டட் தான். இங்க தனியா சிஸ்டம் போட்டுருங்க. என்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அவரோட பிசினஸ்க்கும் சரி, நான் என்ன பண்ண முடியுமோ நான் இங்க உட்காந்து பண்ணிக்கிறேன். நீங்க உங்க 2 பேருக்கு நடுவில் நான் வரல, என்ன தனியா ஒரு ஓரமா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இவங்க 2 பேரும் உட்கார்ந்தாங்கன்னா அப்பாவும் பிள்ளையும், டேட் இப்படி பண்றாரு நீ இவன் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், பாரு சர்வனை பாரு என்ன கவனி அப்படின்னு இவர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. 2 பேரும் எளிய புனிய மாதிரி சண்டை போட்டுனே இருப்பாங்க. கடைசியில கொஞ்ச நேரத்துல திரும்பி 2 பேருக்கும் நான் பஞ்சாயத்து பண்ணி விட்டுட்டு வந்து பார்த்தா 2 பேரும் கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அட போடா நீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். உங்க வீட்லயும் அப்படியான்னு சொல்லுங்க. சோ இந்த பக்கம் ஒரு சிஸ்டம் மாத்தியாச்சு. ஜியோட ஒர்க் சிஸ்டம் இது. இதெல்லாம் மாத்துறதுக்குலாம் அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. சர்வர் இன்னைக்கு எடுத்து விளையாண்டிட்டு அப்புறம் அப்படியே எல்லாத்தையும் தூக்கி கச்சமச்சன்னு வச்சிருக்கான். இந்த காரெல்லாம் ஏன் எடுத்து இங்க வச்சிருக்கான்னு தெரியல. என் திங்ஸ் ஏதாவது ஹேர் பின்னோ ஏதோ நீங்க இருந்ததுன்னா கார்த்திக் எடு அப்படின்னு சொல்லுவாரு. அதே பிள்ளையோட திங்ஸ் இங்க இருந்துச்சுன்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு அவரு. அதெல்லாம் எனக்கு அவன் கிஃப்ட் கொடுத்துக்கிறானா. நீங்க வச்சுக்கிறீங்களா? ஆமா, இந்த கார்ல எனக்குன்னு கொடுத்துக்கிறான். அப்படியா? என் காருன்னு பிரிச்சுட்டான். தெரியாது என் காரு ஞாபகம் இருக்கா? இது என்னோட காரு. இது அவருக்கு நான் கொடுத்தேன். இப்ப என்ன சொல்றாரு, இந்த கார் நீங்களே வச்சுங்க. வீட்டுல கார் எல்லாம் என் பிள்ளைக்கு தான், உங்களுதுன்னு எதுவும் கிடையாது. ஞாபகம் இல்ல இந்த காரு. அது எனக்கு ஞாபகம் இல்ல. நான் எல்லாத்தையுமே பிள்ளைக்கு கொடுத்தேன். அவன் எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டான். இப்ப நீங்க வச்சுங்க, உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவன் கிட்ட நிறைய இருக்கவே கொடுத்துட்டான். இப்ப கொடுத்த மாதிரி கொடுப்போம், கேட்டுருவான். அதுக்கப்புறம் நூக் அண்ட் கார்னர் ஒட்டடை அடிச்சு அப்படி கிளீன் பண்ணிருக்கோம் நாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பரணையில இந்த பக்கம் ஒரு பீரோ இருக்கு, எறும்பு பீரோ, ஸ்டீல் பீரோவா எனக்கு தெரியல, அதெல்லாம் மெட்டீரியல்லாம் தெரியல. இது ஒண்ணு இருக்கு, இது உடன்ல ஒண்ணு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி புக் ஷெல்ஃப் தான், ஆனா அது வார்ட்ரோபா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்ல இதுல இருக்கும், பார்ட்டி வேர்ஸ்லாம் இதுல இருக்கும் இந்த ரூம்ல. இது வந்து நான் ஷாப்பர் ஸ்டாப்ல அப்புறம் ஹோம் சென்டர்ல எல்லாம் ஆஃபர்ல வாங்கினேன். 50% ஆஃபர்ல போன வருஷம் ஒரு பர்த்டேல மந்த்ல வாங்கினேன்னு சொன்னேன்ல, அது பிரீமியமான செட். இது ஃபுல்லா இருக்கு, செராமிக் செட். நான் பெரிய வீடு எப்ப கட்டுறனோ அப்பதான் எடுப்பேன். 3 இயர்ஸ் ஆகலாம், 4 இயர்ஸ் ஆகலாம், எனக்கு தெரியாது, அப்பதான் எடுப்பேன். இதுலயும் ஷர்வினுடைய டாய்ஸ் தான் இருக்கு. அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு 5 பை வச்சிருக்கேன். அந்த 5 பை ஃபுல்லா சாரிக்கு பிளவுஸ் தைக்கணும். டெய்லர் அக்கா, எம்பி டெய்லரிங் அக்கா கிட்டயும் போன்ல பேசினா தோவரன்ற டைமே கிடைக்கல, போகணும் நானு. இந்த வருஷம் ஷர்வினுக்கு தேவையான டாய்ஸ்னு எப்பவுமே வருஷம் அவனோட ட்ரெஸ்ஸஸும் எடுத்துருவோம், டிஸ்கார்ட் பண்ணிடுவோம், டாய்ஸும் டிஸ்கார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஷர்வினோட ட்ரெஸ்ஸஸ் எடுத்து பேக் பண்ணிட்டு, டாய்ஸும் தேவையில்லாததெல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணிட்டு எடுத்துட்டு போய் நாங்க யூஸ்வலா பசங்களுக்கு வந்து அதை கொடுத்தாச்சு. இப்ப அவன் விளையாடுறதுக்கு இந்த 2 டாய் பாக்ஸ் வச்சிருக்கான், அவ்வளவுதான். இது மட்டும் தான் அவன்கிட்ட இருக்கு. அப்புறம் இதே மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து சொந்த வீட்டுக்கு போயிடுச்சு, அங்க விளையாடுறதுக்கு போயிடுச்சு. அப்புறம் இங்க மேல 2 இருக்கு இல்லையா, இது 2 தான் அவனோட பாக்ஸ். இது ஷர்வின் கம் ஜி ரூம்ன்றதுனால ஸ்டடி சம்பந்தப்பட்டதெல்லாம் இருக்கும். அந்த குட்டி குட்டி கார்ஸ், இந்த மாதிரி பேட்மிண்டனு, பசங்களோட போட்டோஸ், இந்த மாதிரி இந்த ரூம் வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். அவ்வளவுதான் இந்த ரூம். எக்ஸ்ட்ராவா இங்க என்ன வச்சிருக்கேன், ஒரு வேக்கம் கிளீனர் வச்சிருக்கேன்.
இந்த அயன் போர்டு இருக்கு. இந்த அயன் போர்டுல இருக்க இந்த கிளாத்தை வந்து துவைக்கணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதால அப்படியே எடுத்து மடிச்சு வச்சுட்டேன். காலையில எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் நம்ம மிஷின்ல போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ மணி கிட்டத்தட்ட 7 ஆயிடுச்சு. நம்ம சாமி கும்பிட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நீங்க அந்த பார்த்த ஒர்க் ரூம் பாத்தீங்க. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா காமன் டாய்லெட் இருக்கு. ஜிக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இருக்கு. அந்த செகண்ட் பெட்ரூம்ல தான் அட்டாச்டு பால்கனி அண்ட் பாத்ரூம் இருக்கு. எங்களுடைய மாஸ்டர் பெட்ரூம்ல வெறும் பாத்ரூம் மட்டும் தான் அட்டாச்டு, பால்கனி கிடையாது. இங்க வந்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹாலுக்கு வந்துடலாம். ஸோ ஹால்ல இருந்து மெயின் டோர் இப்படி வந்தேன்னா நான் ரைட்ல வந்து காமன் டாய்லெட்டும் ரைட்ல இருக்கும், லெஃப்ட்ல வந்து ஆஃபீஸ் ரூம் இருக்கும், ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும். அந்த வாக்வேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரம் போர்டும் 3 மடிச்சு போற சேரும் வச்சிருக்கோம் நாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் நீங்க பாத்துட்டீங்க, அதை நாங்க ஆஃபீஸ் ரூமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு அட்டாச்டு பாத் கிடையாது. இங்க வந்து ரெஸ்ட் ரூம் தனியா கொடுத்துருக்காங்க, பாத்ரூம் வந்து தனியா இங்க கொடுத்துருக்காங்க. அது காமன் பாத்ரூம். ஒரு பாசேஜ் ஏரியால அப்படின்னு வந்தீங்கன்னா அந்த பெட்ரூம்ல இருந்து அப்படி வந்தீங்கன்னா இங்க வந்து செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் வந்து இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மாதிரி அதே ரெப்ளிகா, அப்படியே ஒரே மாதிரி காட் தான் 2 வாங்கியிருந்தோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சேம் காட்டு. பெட் ஸ்ப்ரெட்ஸ்லாம் ரொம்ப அழகா பார்த்து சூஸ் பண்ணி நான் வாங்கினேன். ரொம்ப அழகா இருக்குது. மார்னிங்ல இந்த சைடு தான் ஈஸ்ட், இங்க இருந்து அப்படி சன்ரைஸ் ஆகி வரும்போது இந்த 2த்துலயும் ஃபுல்லா சன்ரைஸ் அப்படியே வரும். இந்த பக்கம் மார்னிங்ல அதை திறந்து வச்சுட்டு பால்கனி எல்லாம் திறந்து வச்சுட்டு நாங்க கிராஸ் மேட் போட்டிருக்கோம் பால்கனில. அப்படி அந்த பீன் பேக்ல அப்படி உட்காந்துட்டு அதை திறந்து விட்டுட்டோம்னா ஏர்லி மார்னிங் பிரீஸ் இருக்குல்ல, சூப்பரா இருக்கும். பறவைங்க கத்துற சத்தம், காலங்கத்தால சூரியன் உதிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். நைட் டைம்ல நாங்க மூவி டைம் பாக்குறோம்னா லைனா இந்த கட்டுல நண்டு சிண்டு குட்டி எல்லாருமே லைனா உட்காந்துரும். அந்த இடத்துல உட்காந்துரும். இதெல்லாம் திறந்துருவோமா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பால்கனியை திறந்து வச்சுட்டு உட்காந்தா நல்லா காத்தோட்டம் இருக்கும். இங்கேயும் பாத்தீங்கன்னா நல்ல வியூ கிடைக்கும், ஃபுல் சிட்டியே தெரியும் இங்க இருந்து. ஆனா இங்க வந்து புறா அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு. அதனால நாங்க வந்து புறா மட்டுமா வருது, புறா மங்கி எல்லாம் வரதுனால, மெயினா மங்கி வரதுனால நாங்க மங்கீஸ்க்காக நெட்டு போட்டோம். ஹால்லையாவது நாங்க எப்பவுமே இருக்கிறோம். மார்னிங் டைம்ல கிச்சன்ல இருக்கும்போது டக்குன்னு மங்கி வந்தா தெரியும் விரட்டி விட்டுறலாம். இங்க வந்து தெரிய மாட்டேங்குது. இந்த ஓரமா இருக்க அந்த பெட்ரூம் தெரிய மாட்டேங்குது. செடியில மேடி வச்சிருந்தோம், செடி எல்லாத்தையும் வீணாக்கி வச்சு. எப்போதும் செடி இப்ப வைக்காம இருக்கிறதே அதுதான், மங்கியில தான் வைக்காம இருந்தோம். செடியை உட்காந்து மண்ணெல்லாம் நோண்டிட்டு இருந்து பிச்சு போட்டதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோல காமிச்சிருக்கேன். அந்த நைட் லேம்போட வெளிச்சத்துல புத்தா பார்க்கும்போது நைட்ல சூப்பரா இருக்கும். மத்த லைட்ஸ் இல்லாம அது மட்டும் இருக்கும்போது. அந்த பக்கம் ஒரு சைட் டேபிள், அதுல வந்து ஒரு டிஷ்யூ ஹோல்டர் மட்டும் வச்சிருக்கேன், அவ்வளவுதான். வேற சொல்லிக்கிறதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. இதுல ஒரு 2 பில்லோ, ஒரு ஒயிட் பில்லோ அண்ட் இந்த மாதிரி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு குஷன்ஸ் வச்சிருக்கேன், அவ்வளவுதான். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா காட்ரேஜ் வார்ட்ரோப். இது வந்து ஓனரே செஞ்சு வச்சது. 4 டோர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். சிங்கிள் டோர் 1, டபுள் டோர் 1, திருப்பி சிங்கிள் டோர் 1 இருக்கும். ஒன்னுத்துல மட்டும் மிரர் அட்டாச்சோட இருக்கும், லாஃப்டோட. ஸோ உள்ள நுழைஞ்சோடனே நீங்க பாக்குறது இதுதான். இந்த சைடு வால் வந்து நம்ம வால்பேப்பர் பண்ணி இந்த ரூம் மேக் ஓவர் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த கர்டைன்ல இருந்து எல்லாமே வால்பேப்பர் எல்லாமே நான் வந்து எங்க வாங்கினேன், ஆன்லைன்ல தான் வாங்கி நான் எப்படி பண்ணேன்றதுலாம் உங்களுக்கு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், பார்த்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த துணி காய வைக்கிற ஸ்டாண்ட் வீடுனா இதெல்லாம் இருக்கும். ஹோம் டூருக்காக இதெல்லாம் நான் எடுத்து வெளில வச்சுட்டு காமிக்கிறதுக்கு நான் ஆசைப்படல. மார்னிங் இது வந்து வெளில இருக்கும். விளக்கு வைக்கிற நேரம் வந்துருச்சு. 6 மணிக்கு மேல வெளில வைக்க மாட்டேன் நான் துணியெல்லாம். அந்த ஈரம், அந்த பனி வந்து இறங்கிடும்ன்றதுனால உள்ள எடுத்து வச்சிருவேன். ஸோ இந்த பிளேஸ் தான் அப்படியே அழகா இதுக்கு உள்ள அப்படி போயிடும். அப்புறம் இந்த கலர் கபோர்டு, இங்க பெட்ல தூங்குறோம் அப்படின்றதுனால இங்க யூஸ் பண்ற போத்திக்கிற பெட்ஷீட் இருக்கு. அப்புறம் இங்க ஒரு டிவி இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் எங்க கிட்ட ஒரு LG பெரிய டிவி இருந்தது. அதை விட பெரிய டிவி வாங்கணும். ஆனா அப்ப எங்க கிட்ட ரொம்ப காசு பட்ஜெட் கம்மியா இருந்தது. ஏன்னா அப்ப வந்து நாங்க கேமராக்கு, லேப்டாப், டேபு, எங்களுடைய PC வந்து நாங்க அப்டேட் பண்ணோம். அதுக்கான EMIs போயிட்டு இருந்தது. அப்ப பார்த்து எங்க டிவி மக்கர் பண்ணுச்சுன்னா அப்ப வந்து ஒரு பெரிய ஃபேன்சி டிவில எங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. சில EMIs போயிட்டு இருந்தது. சோ அப்ப வந்து சாம்சங் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தது காசு. அது என்ன பிராண்ட் கூட எங்களுக்கு தெரியாது. ஆனா அது அப்ப ஆஃபர்ல கிடைச்சதுன்னு போட்டோம். இன்னைய வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. செகண்டரி டிவியா ஓடிட்டு இருக்கு. மெயின் மாஸ்டர் பெட்ரூம்ல நல்ல ஒரு பிராண்டட் டிவி இருக்கு, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனா இதுல வால்யூம் வந்து மண்டையா கேட்கும், நல்லாவே இருக்காது. அதுக்கு அப்புறமேட்டு அந்த EMI எல்லாம் முடிஞ்ச உடனே வாங்கி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு சோனில வந்து 5.1 சரவுண்ட் சிஸ்டம் இருக்கும்ல, அந்த சிஸ்டம் தான் ஃபுல் சோனில போட்டிருக்கோம். நாங்க இது வாங்கும்போது இதுதான் லேட்டஸ்ட் மாடலா இருந்தது. அடுத்த வருஷம் வந்து அந்த ரூமுக்கு நாங்க டிவி வாங்கும் பொழுது அந்த ரூமுக்கு நாங்க சவுண்ட் பார் போகும்போது சோனில அடுத்த அட்வான்ஸ்ட் வந்திருந்தது. அதை நாங்க அங்க போட்டிருந்தோம். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சோ இந்த கலர் கபோர்ட்ல கொஞ்சம் பாத்தீங்கன்னா வளையெல்லாம் வச்சிருப்பேன். கொஞ்சம் கச்சா முச்சம் இருக்கு. ஸ்பார்க்கு போனதுக்கு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. வளையல்ஸ் வச்சிருப்பேன் இந்த இடத்துல. இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட டைரி, லொட்டு லொசுக்கு, நான் பாத்தீங்கன்னா கலர்ல நிறைய பேனா, பென்சில் அதெல்லாம் வச்சிருப்பேன். எக்கச்சக்கமா வச்சிருப்பேன். பென்சில், எரேசர், ஸ்கேலு, ஷார்ப்னர் எல்லாமே வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு டைரி இந்த வருஷம் யூஸ் பண்ணணும்னு வாங்கி வச்சிருக்கேன்.
இந்த மாதிரி பேர் மட்டும் எழுதி இருப்ப. பேர் மட்டும் தான் எழுதி வச்சிருக்கேன். இங்க எல்லா டைரியிலயும் பேர் அளவுக்கு டைம் இருக்கா? பேர் எழுதி வச்சுக்கிறது. பாஸ்வேர்ட் லாக் கூட இருக்கக்கூடியது இது. அதுலயும் பேர் எழுதிருக்கியா? பேர் எழுதலப்பா, ரெண்டுத்துலயுமே எழுதல. பேர் எழுத கூட நேரம் இல்லப்பா. அப்புறம் நோட்ஸ், கணக்கு வழக்கெல்லாம் எழுதுறது, மாச செலவு என்ன செலவு, பட்ஜெட் என்ன, ஏதாவது பிளானிங் பண்றதுனா எழுதி வச்சுதான் நாங்க பண்ணுவோம். ஸோ அதுக்கு தேவையானது இது. அதுக்கு அடுத்த கபோர்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் புக்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஷர்வின் படிக்கிற புக்ஸா. ஷர்வினுக்கு ஸ்டேஷனரிஸ் வந்து காலியாச்சுன்னா கொடுக்கறது. இதெல்லாம் இதுல வந்து பெட் வேக்யூம் கிளீனர், பெட் ஸ்ப்ரெட் மாத்தும் போதெல்லாம் பெட்டை வேக்யூம் பண்ணிட்டு அப்படியே நான் பெட் ஸ்ப்ரெட் மாத்திடுவேன். ஸோ இங்க ஹேண்டியா பக்கத்துல இருந்தா வசதியா இருக்குமே அப்படின்னு வச்சிருக்கேன். இந்த ரூம்லயே இந்த மாதிரி ஒண்ணு வச்சிருப்பேன், அந்த ரூம்லயே இந்த மாதிரி ஒண்ணு வச்சிருப்பேன். நோட்டை வச்சுக்கிட்டு கணக்கு வழக்கு எழுதுறேன், ஏதாவது பண்றேன், அடுத்த மாசம் பட்ஜெட் பிளானு, இல்ல வீடியோக்கு வந்து ஒழுங்கா நான் வந்து ஏதாவது பிளான் பண்ணி இல்ல ஒர்க் ஆயிடுச்சு, ஏதாவது யூஸ் பண்ணி ப்ராடக்ட் ஆயிடுச்சுன்னா என்னென்ன மாதிரி எனக்கு அது கொடுத்துச்சு அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சு வீடியோல வந்து என்னோட ஸ்கின் எப்படி இருந்துச்சு, இப்படி ஆச்சு, என்னோட ஹேர் இப்படி ஆச்சு அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சு கரெக்டா நம்ம கிறிஸ்பா சொல்லணுமே அப்படின்றதுக்காகலாம் எழுதுற விஷயம்லாம் எழுதும் போது இப்படி உட்காந்து அதை வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்து கணக்கு எழுதுவார்ல, அவங்க பேர் என்ன சொல்லுவாங்க ஜி, திண்ணையில உட்காந்து அந்த காலத்து படத்துல எல்லாம் வெளில உட்காந்து கணக்கு பிள்ளை கணக்கு எழுதுறப்ப நான் மட்டும் எழுதி தள்ளிக்கிட்டு இருப்பேன். இங்க வார்ட்ரோப் பக்கத்துலயே வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்கு. இங்க ஒரு மேட் போட்டிருப்பேன், அங்க ஒரு மேட் போட்டிருப்பேன். அதுவும் இப்ப சம்மர் சீசன் வேற, ஷர்வின் விளையாடுறேன்ட்டு இந்த ரூம் தான் நிறைய யூஸ் பண்ணுவான். மேல ஏறுவான் இறங்குவான். பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழுக்காயிடக்கூடாதுன்றதுக்காக அங்க ஒரு மேட் போட்டிருப்பேன். காலை தொடச்சிட்டு தான் பெட்ல ஏறணும்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சோ அதுக்காக இங்க ஒரு மேட் வச்சிருக்கேன். எல்லார் வீட்லயும் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இங்க இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜென்ஸ் அவங்களோட துணியை ஒரு வாட்டி போட்டாங்கன்னா திருப்பி போட மாட்டாங்க. ஆனா அந்த பேண்ட்டை துவைக்கவும் போட மாட்டாங்க. அதை ஒரு 5-6 வாட்டி போடுறான்னு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சோ அதெல்லாம் மாட்டுறதுக்கு ஹேங்கர். இது ஜியோட ஷர்வினுடைய வார்ட்ரோப் தான் இது. என்னோடது எதுவுமே இந்த ரூம்ல இருக்காது, அவங்க 2 பேரோட ரூம். சோ ஹால்ல இருந்து வந்து ரைட் சைடுல நீங்க பாத்துட்டீங்க. லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இங்க இருந்து 3 ஏரியா, அங்க வாக் ஏரியா மாதிரி இங்க ஒரு வாக் ஏரியா. லெஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு போயிடலாம், ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய மாஸ்டர் பெட்ரூம் போயிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சில திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம், அங்க எடுத்துட்டு போக வேண்டிய திங்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா லாண்டரி பாஸ்கெட் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா வாஷ் பேஷன், ஹேண்ட் வாஷ் பேஷன் ஏரியா வந்து இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஸ் பண்ற ஃபேஸ்க்கு, ஸ்கின்க்கு, ஹேருக்கு யூஸ் பண்றதுலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ரெஸ்ட் ரூம்ல தான் வச்சிருப்பேன். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் வாஷ் இருக்கும். எக்ஸ்ட்ராவா எப்பவுமே ஒரு ஃபேஸ் வாஷும் ஒரு ஷாம்புவும் இங்க எக்ஸ்ட்ராவா நான் வச்சிருப்பேன். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்கப் பிளெண்டர்ஸ், பிரஷஸ் எல்லாம் வாஷ் பண்றதுக்கு யூஸ் ஆகும், சீப் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு யூஸ் ஆகும். டக்குன்னு கிளீன் பண்றதுக்கு இங்க வச்சு, ஏன்னா ஒரு வாட்டி நம்ம மேக்கப் பிளெண்டர் யூஸ் பண்ணிட்டோம்னா அடுத்தது நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்போ ஒரு வாட்டியும் நான் ரெஸ்ட் ரூம் எடுத்துட்டு போவோம், இங்கேயே வச்சு நான் இங்க வாஷ் பண்ணிடுவேன். பாக்கலாமா? டிவி பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து சாம்சங் டிவி. இதுக்கு நான் வச்சிருக்க ஊஃபர் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா சோனில வச்சிருக்கோம். அடுத்து அது வந்து பாத்தீங்கன்னா PS5 வந்து அங்க இருக்குது. அதுக்கு பக்கத்துல மடிச்சு போடுற டேபிள் இருக்கும்ல, சின்னதா அந்த மாதிரி ஒண்ணு வச்சிருக்கேன். கொசு பேட் நைட்ல தேவைப்படும், இந்த மாதிரி ஒண்ணு வச்சிருக்கேன். மேக்கப் கிவ் போடணும்னா காலையில அப்படி கட்டில உட்காந்து நான் போடுறேன். இது வந்து மடிச்சு போடுற கட்டில. ஜெயச்சந்திரன்ல வாங்கினா எப்படி தெரியல, ஞாபகம் இல்லை. நாங்க யூஸ் பண்ற பெட்ஷீட் போத்திக்கிறது. இந்த கர்டைன் அண்ட் அந்த பெட்ரூம்ல பார்த்த கர்டைன் ரெண்டுமே ஒரே டைப் தான், கலர் தான் வேற வேற. நான் வந்து இதை ஆன்லைன்ல வேற வெப்சைட்ல பார்க்கும்போது ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. பிளிப்கார்ட்ல வந்து செம்ம டீல்ல கிடைச்சது. அந்த மாதிரி கம்மி பிரைஸ்ல இந்த மாதிரி கர்டைன் வேற எங்கேயுமே கிடைக்கல. அதனால நான் மாத்தி இதை வந்து ஒரு 4-5 செட்டு போட்டேன். எல்லா பெட்ரூம்லயும் நீங்க இதை பார்க்க முடியும். ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வார்ட்ரோப் இருக்கு. இதுல ஃபுல்லா சாரீஸ் மட்டும் தான் இருக்கு. இதை விட இன்னொரு பீரோ ஃபுல்லா சாரீஸ் இருந்தது. நிறைய சாரீஸ நான் வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரி ஒரு 6-7 பேக் ஃபுல்லா சாரீஸ்க்கு பிளவுஸ் தைக்க கொடுக்க வேண்டியது இருக்கு. வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய காட் இருக்கு. ஆக்சுவலி 2 காட் நம்மகிட்ட இருந்தது. ஒண்ணு வந்து அந்த ரூம்ல போட்டாச்சு, இங்க வந்து இந்த ரூம்ல இருக்குது. ஷர்வின், நானும் ஜி 3 பேரும் தூங்குறதா இருந்தாக்கா இந்த காட்டை வந்து பிரிச்சு அங்க பக்கத்துல போட்டுருவோம். 3 பேரும் சேர்ந்து இங்க தூங்கிக்குவோம். எங்க பேரண்ட்ஸ், அவங்க பேரண்ட்ஸ் வந்தாங்கன்னா அந்த ரூம்ல வந்து தூங்குவாங்க. ஷர்வின் இந்த பெட் அங்க போட்டு அவங்களோட தூங்குவோம். சோ அதனால இந்த பெட் எக்ஸ்ட்ராவா வச்சிருக்கோம். இந்த பெட்ஷீட்ஸ் இன்னைக்கு தான் நான் வந்து நேத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சேன், இன்னைக்கு எடுத்து மடிச்சு வச்சிருக்கேன். இது அந்த வீட்டுக்கு போகுது. சோ அதனால இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கேன். அப்பதான் இங்க இருந்தாதான் ஞாபகம் இருக்கணும், நைட்டு பேக் பண்ணி வைக்கணும், நாளைக்கு கிளம்புறோம் நாங்க. சோ இதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு சைட் டேபிள் இருக்கு. இது வந்து எனக்கு பர்த்டே கிஃப்ட் கிடைச்சது. உங்களுக்கு தெரியும், நான் பர்த்டே விளாக்ல காமிச்சிருந்தேன் போன வருஷம். அழகா இருக்கும் இந்த லைட், உள்ள டீர் தெரியும். காட்டுக்கு ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஓனரே பண்ணி வச்சிருந்த காட்ரேஜ்ல பண்ணி வச்சிருந்தாங்க வார்ட்ரோப் பிக்சர் பரனோட சேர்த்திருக்கும். இது ஃபுல்லா வார்ட்ரோப், இது ஃபுல்லா வார்ட்ரோப். இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மேக்கப் ஏரியான்னு சொல்லலாம், வேனிட்டி ஏரியான்னு சொல்லலாம். ஸோ ஒரு சின்ன மிரர் அண்ட் இந்த மாதிரி லாங் மிரர், இதுல ஃபுல்லா நிறைய திங்ஸ் எல்லாம் அழகா இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பேன்.
எல்லா பிராண்ட்லயும் இருக்கும். இதுல எனக்கு பிடிச்ச ஏரியா எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப 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 பிடிச்ச ஏரியா. எனக்கு பிடிச்ச ஐயோ மூடி காய்ந்துடுச்சு. இது வந்து ஸ்கின் பிராண்ட்ல இருக்கும், நைக்கால இருக்கும், எங்கேஜ் ஸ்கின் அகேன், இது தைலம் பாட்டில் இருக்கு, நிறைய ஸ்கின்ல இருக்கும் என்கிட்ட. யார்ட்ல இருக்கு, எங்கேஜ் ஸ்கின் பிராண்ட் பை டைட்டன் இருக்குல்ல அதுவும், அது பர்பரி. இது ரெண்டு தான் என்கிட்ட கொஞ்சம் நல்ல பர்ஃபியூம்ஸ் இருக்கிறது. மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு இரும்பு பீரோ, அங்க பாத்தீங்கல்ல இரும்போ ஸ்டீலோ எனக்கு தெரியலங்க. அது மாதிரி இது எவ்ரிடே போடுற குர்தாஸ் எல்லாம் இதுல இருக்கு. இப்ப நான் போட்டிருக்க குர்த்தாலாம் இங்க இருந்து எடுத்து போட்டதான். லெகின்ஸ் எல்லாம் அந்த ரூம்ல இருக்கும். இதுவும் மடிச்சு போடுற பெட்டு. நம்ம அந்த மடிச்சு பிரிச்சு போடுற காட்டோட பெட் இருக்குல்ல, அது வாங்குறதுக்கு முன்னாடி தரையில போடுற மாதிரி பெட் நாங்க வச்சிருந்தோம். பால்கனி ஃபுல்லா சுத்தமா பெருக்கி தொடச்சி கிளீன் பண்ணிட்டு இந்த பெட் அங்க போட்டு ஈவினிங்ல நாங்க உட்காந்து காஃபி டீ எல்லாம் குடிப்போம். அதுக்காக வாங்கினது. வீட்லயும் யாராவது கெஸ்ட் வராங்கன்னா நாங்களாம் லைனா படுத்துக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம், கீழே உட்காந்து விளையாடுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக வச்சிருக்கிற பெட். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். கிச்சன் வந்து உங்களுக்கு நான் காட்டணும் இல்லையா, ஆனா கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி தனியா காமிச்சிருக்கேன். கிச்சன் ஆர்கனைசேஷன் ஃபுல்லாவே நான் மொத்தமா காமிக்கிறேன். சுன்னில மேல மட்டும் நான் கிளீன் பண்ணணும். அதை கிளீன் பண்ணி முடிச்சுட்டு நீட்டா அழகா காமிக்கிறேன். சொந்த வீட்டுடைய கிச்சன் சூப்பரா ரெடி ஆகிட்டு இருக்கு. கவுண்டர் டாப்க்குலாம் தேவையான ஆர்கனைசர்ஸ்லாம் நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரெஸ்ட் மைக்கு நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.